தீய சக்தி திமுகவுக்கும் தூய சக்திக்கு தாவேக்காவுக்கும் போட்டி, பெரிய போர். இதுக்கு நடுவுல குறுக்க இந்த கௌசிக் வந்தான்னு நிறைய கோமாளிகள். நான் சம்பத் அண்ணன் என் வழிகாட்டி அவர்கிட்ட போய் கேட்டேன், அண்ணே எப்படி இந்த கூட்டம் தனியா வருது, ஒரு 2 சீட்டாவது தேர்மான. அவர் சொன்னார், அவர் ஸ்டைல சட்டையை மடிச்சு விட்டு துண்ட தூக்கி போட்டு, அந்த கோமாளிகள் ஜெயிக்கணும்னா மாட்டுக்கும் மரத்துக்கும் வாக்குரிமை வந்தா வேணா ஜெயிக்கும். இவர்தான், இவருக்கு இதான் வேலை. அண்ணனை விட்டா உனக்கு அக்கறையாருன்னு சொல்ல மாட்டான்டா, சொல்ல மாட்டான். ரொம்ப ஆபத்தானவங்க வராங்கடா, ரொம்ப ஆபத்தானவங்க வராங்க. நீ உன உணர்ந்துக்கணும்டா. டிவிக்கே டிவிக்கே டிவிக்கேன்னு ஏய், நீ என்ன சொல்லணும்? நாங்கள் டிவிக்கு வந்த கூட்டம் அல்ல, இந்த நாட்டில் நிலவுகிற தீய அரசியலுக்கு தீ வைக்க வந்த கூட்டம். இங்க வந்து பேசுறாங்க சின்ன சின்ன பசங்க, நீங்க அவளை என்கரேஜ் பண்ண கூடாது. அவனெல்லாம் இவன் சாட்டைன்னு சொல்றாங்க, சாக்கடை சாக்கடை முருகன் தான் சொல்றாங்க. ஐயோ, ஜெயலலிதா அவர்களிடம் போய் கையை கட்டி கொண்டு நான் விக்கிரவாண்டி கூட்டத்தில் பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. திராவிட முன்னேற்ற கழகத்தை ஐயோ போச்சே. ஒரு பேரெழுச்சி கொண்டு தமிழ் சமூகம் எழுகிற காலம் இது. நாம் இவர்களை பார்த்து அரசியல் செய்ய வரவில்லை. தான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும், தான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் என்று நின்ற ஒப்பற்ற பெருமரவன் நம்முடைய தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள். அவன் மொழியே கீதை, அவன் வழியே பாதை என்ற முடிவோடு களத்திலே வந்தோம்.